கடவுளே, உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? படித்ததுக்கு வேலை கேட்டேனா, இல்லை 1000 நோட்டுக்கு சில்லறை கேட்டேனா? அதான் கஷ்டம். நான் என்ன கேட்டேன்? ஒரு கதை, ஒரே ஒரு கதை, ஷார்ட் ஃபிலிம் கேட்டேன். அதை தர மாட்டியா கடவுளே? என்ன கடவுளே? ஆமா, கடவுள்கிட்ட கதை கேட்டியா? என்ன பண்ண மாப்பிள்ள, ஷார்ட் ஃபிலிமுக்கு கதையே கிடைக்க மாட்டேங்குது. பேசாம உன்னோட லவ் ஸ்டோரி கதையாட்டானே, அந்த கொலுசுல இருந்து கோவில் வைக்கும் கொன்னே விடுவேன். ஆமா, நான் நடிச்சா யாரா பாக்குது? இப்ப மட்டும் யாரும் பார்க்கலையா என்ன? ஆமா, சரிசேங்க பூஜை தாமெல்லாம் அவன்கிட்ட தான் இருக்கு. அவன் எங்க? ஏய் மாப்பிள, என்ன கேட்டா? மாப்பிள உங்களுக்கு எப்பவுமே அறிய வந்துட்டே இருக்குமா? இதை பத்தி பேசுறேன், செல்பாலே அடிவிடும். ஏற்கனவே 4 கிடக்கு, நீ இந்த வேற பத்தி பேசுறியா? என்ன கதை இருக்க? பேசாம இப்படி ஓப்பன் பண்ணா அப்படியே சித்தப்பா, பேசாம நம்ம அந்த மாதிரி படம் எடுத்துட்டா? அந்த மாதிரினா சொல்லிட்டோமே, மணிக்கு பேய் படம் மாதிரி. பேய் படமா? பேய் படம் எடுத்தா யாரு பார்க்க? பேய் படத்தை பார்த்தியா? ஃபாரின் காஞ்சரிலிருந்து நம்ம ஊர் காஞ்சனா வர பக்கா மாஸ், தெரியுதா? பேய் படம் எடுக்கிறது பெருசு இல்லையா? நம்ம எடுக்கிற படத்துல ஒரு உண்மை இருக்கணும், இல்லை பேயை பற்றி நமக்கு தெரியாத இருக்கணும். பேயை பற்றி நம்ம யார்கிட்ட கேட்க? பேயை பத்தி தெரிஞ்சவங்க 2 பேர் தான்ப்பா. யாரு? அதாவது ஒன்று கல்யாணம் ஆனவன், இன்னொரு கல்யாணமே ஆகாதவன். அது என்ன ஆனவன்? என்னது ஆகாதவன்? கல்யாணம் ஆனவனு போய் கேட்டு பாருப்பா, தினம் பேயோட அவனுக்கு தெரியும். அப்போ கல்யாணமே ஆகாதவனா? கல்யாணமே ஆகாதவங்கன்னா அதுல ஒரு கான்செப்ட். அது என்ன சொல்ல வரும்னா, அதாவது கல்யாணமே ஆகாதவங்கன்னா அது எப்போதுமே பிரச்சனையில் இருப்பார். யார சொல்லப்போ? நான் சாமியார சொன்னேன்ப்பா. அப்படி சொல்லு. இப்போ அஜனன்னு நான் என்ன போன நினைச்சேன். அப்போ நம்ம மொட்டைமலை சாமியாரு, அவரை பார்க்கலாமே. நான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவேன். மொட்டைமலை சாமியார். அப்போ அவகிட்ட கேட்டால் நம்ம ஷார்ட் ஃபிலிம்க்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும். சாமியார் எங்கே தேடியும் கிடைக்கலையா? எல்லா பக்கமும் தேடியாச்சு. உள்ளே போய் பார்ப்போம். கண்டுபிடிச்சிட்டேன். சாமி
நீங்க இங்க தான் இருக்கீங்களா? உங்களை நான் எங்கெல்லாம் தண்ணி தெரியுமா? உன்னுடைய சந்தேகம் என்ன? தயங்காமல் கேள். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் தான். தெய்வ சக்தி இருக்கிற மாதிரி கெட்ட சக்தியும் இருக்கா? நீ தெய்வ சக்தியை நம்புகிறாயா? தெய்வ சக்திக்கு நீங்க இருக்கீங்க, ஏன் எல்லாருமே கோயில் கட்டியிருக்காங்க. அப்போ தெய்வ சக்தி இருக்கிறது உண்மை தானே? இதில் எனக்கு என்ன சந்தேகம்? நீ தெய்வ சக்தியை நம்புவது போல் அமானுஷ சக்தியையும் நம்பத்தான் வேண்டும். உனக்கு அமானுஷ சக்திக்கு ஒரு உதாரணம் கூறுகிறேன் கேள். பரட்டை என்பவரின் சகோதரியை பண்ணையார் மானபங்கப்படுத்தியதால் ஆத்திரமடைந்த அவன் அவர்களை தாக்கினான். ஆனால் அவர்கள் அவனை ஒத்தை பனையில் வைத்து கொலை செய்தனர். அதே இடத்தில் அவனை கொலை செய்த சம்பவ இடத்திலேயே அவனுடைய ஆவி இன்று வரையிலும் சுற்றித் திரிந்தது. அவன் ஆவியை அடக்க நானும் என்னுடன் சில முனிவர்களும் சேர்ந்து அவன் ஆவியை ஒரு ஆணியோடு சேர்த்து அந்த ஒத்தை பனையில் அரைந்து வைத்துள்ளோம். இந்த அரைந்து வைத்துள்ள ஆணியில் அவனுடைய முழு ஆத்மாவும் உள்ளது. அந்த ஆத்மா இன்று வரையிலும் சாந்தி அடையாமல் இருக்கிறது. அந்த இடத்தின் வழியே இன்று வரை யாரும் செல்லவில்லை. சாமி, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேடி வந்துட்டாங்க, நான் போகிறேன். சித்தப்பா எங்கே சித்தப்பா போனேன்? சாமியார் தேடி பிடிச்சிட்டா. உன்னை தேடி நாங்கள் எங்கெல்லாம் பழையது. சரி சரி, சாமியார் தேடி போனியா? வரவங்க கிடைச்சதா அப்படி? என்ன எப்படி போகிறோம்? அப்போ இங்கே தான் வரவங்க இருப்பாரோ? நம்மளும் தேவை வரங்கப்பா. சாமி ஆசீர்வாதங்கள்ல பதில நிறைய பண்ணிருப்பாரு. அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். வந்த வரங்களே கேள்வி. சாமி உங்கள்கிட்ட அடியேன்னு ஒரு வரம் கேட்கலாமா? சரி ஆதி சரி கிட்ட தயங்கி கேட்கணும். சாமி எனக்கு எப்போது வேலை கிடைக்கிறது தெரியுமா? எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர். சொல்லுங்க சாமி சொல்லுங்க. சேர்க்கை சரியாக இருந்தால் இந்நேரத்துக்கு உனக்கு சாமி 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 அப்போ வாங்க வரட்டுமா? வென்றா உணவுக்கு அப்பைக்கா போகிறோம். வென்றுவாங்க. நீங்க எப்போவுமே வென்றீங்க ஒழுங்கா சொல்ல மாட்டேன். சாமியார் ஏதோ சொன்னாங்க, ஏதோ சேர்க்கையா முருகக்காவும். என்னடா அது உடல உன்னோட சேர்ந்தா விளங்கவே மாட்டேங்கிறா. இப்படியே அவர் சொன்னாரு. அப்படியே சொன்னாங்க. அடங்கப்பமா உயிரோட விட மாட்டேன், வெட்டி கொல்ல விட மாட்டேன். ஏ சாமியார் அவன்கிட்ட போனா 10 நிமிஷம் பேசியே இருப்பான். இது ஒண்ணு தேவையா? அப்படி சொல்றியோ? சரி, பார்க்க நம்ம சித்தப்பா மகன் அவனை மன்னிச்சு விட்டு கேட்போம். அப்படியே பேசி சமாளிச்சுட்டு வந்துட்டே இருக்கு. அதான் நமக்கு பெட்ரு. சரி பார்ப்போம். சாமியார் சொன்ன மாதிரி அந்த பனைமரத்தில் நிஜமாவே பேய் இருக்கா? அப்படி பேய் இருந்தா இருக்கா? ஒருவேளை இருந்துன்னா நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம படமாக எடுக்கிறத விட பேய் இருக்கா இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்போ இவங்களை கூப்பிடலாம். இவங்களை கூப்பிடலாமா? மாப்பிள்ள, நாளைக்கு ஒரு படம் எடுக்க போகிறோம், அதுக்கு வந்துரு. அந்த படத்தில் நீயும் ஹீரோவை நடிக்க, அவன் பேயா நடிக்கணும். ஒரு பேய் படம், சரியா? கரெக்டாக வந்துடுங்க, டைமுக்கு கரெக்டாக வந்துடு. இந்த படத்தில் நீ தான் பேயை நடிக்க, சரியா? பேயை நடிக்க கொஞ்சம் கோரமாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, சரியா? அந்த பனைமரத்துக்கு நடிக்க, ஏன்னா அந்த பனைமரத்தில் தான் அந்த பேய் இருக்கதா கதை. நீ வந்து கொஞ்சம் சென்று வந்து தெரியும். உள்ள வந்துட்டியா? புது படம் சரி, நீ அதிலே ஃப்ரேம் நில்லு. கிட்ட ஒன்றும் இல்லை, சும்மா அது காஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கும். பயப்படாத, அதெல்லாம் ஷூட்டிங் நடந்தது ஒன்றும் இல்லை. அப்படியே நின்றுங்க. சரி, ஓகே ஓகே இல்லையா? ஓகே அப்படியே இல்லை, அதே இடத்துல இல்லை. இப்போ வந்து சதீஷ், நீ சீக்கிரம் வா. லேட் ஆகிட்டே இருக்கா, அவன் நிற்கலாம். முன்ன நீ முன்ன வந்து என்ன தானே காமிக்க முடியும். நான் மேக்கப் போட்டு வந்துடுறேன் சித்தப்பா.
மேக்கப்பா சரி சரி சரி. இப்போ உன் சீனு. இப்போ நீ நிற்ப, அவன் வந்து உன்னை அவன் கழுத்தில் நெருக்கிய மாதிரி. ஏன்னா இதுதான் உனக்கு பயங்கரமான சீனு. சீக்கிரம் எடுத்துடலாம் சரியா? இப்போ அவன் வருவான் சரியா? கரெக்டாக வச்சுக்க. பொசிஷன் இதுதான். சீக்கிரம் நீ வா நீ வா. ஏய் நீ அங்க அப்போ அது மாப்பிள 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 நீ உயிரோடு இருக்கியா? நீ உயிரோடு இருக்கியா? இன்னும் 2 டாட்டு நானே செத்து போயிடுவேன். அது சரி, மிட் நைட் 6 மணிக்கு என்ன எழுப்புனேன்? ஐயோ, உனக்கு ஏதோ ஆகக்கூடாது ஆகிட்டு. சரி வா, எல்லாரும் சேர்ந்து குளிக்க போலாம். என்னது ஞாயிற்றுக்கிழமையும் குளிக்கையா? கிளம்புடா கிளம்புடா. அப்போ இதெல்லாம் கனவா? ஐயோ, ஷார்ட் ஃபிலிம் நினச்சி எல்லாமே பெய் கனவா வந்துட்டேன். அப்பா இனிமேல் ஷார்ட் ஃபிலிமே வேண்டாம்டா சாமி. ஞாயிற்றுக்கிழமை என்ன குளிக்க வச்சிட்டீங்களா? ஆமா, என்ன கனவு கண்ட நீ? என் ஆளை நினச்சிட்டு படுத்தேன். அப்போ பேய் கனவு வராம அப்புறம் என்ன கனவு வரும்?